ஃபஸ்ட்டு சிக்கன் வாஷ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு சிக்கன்னு, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு போட்டு ஊற வச்சிடலாம். நல்லா சிக்கன் கழுவிட்டு நெக்ஸ்ட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு ஊற வைக்கணும். இப்போ ஊற்றிடுறேன். இது வந்து அரப் பிரியாணி. அரப் பிரியாணி வந்து இதுதான் பண்ணுறது. வித்தியாசமாக பண்ணுவோம் இது பிரியாணி. இது வந்து ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். செய்து பாருங்கள். இது செய்து பார்த்துட்டு கமெண்ட்ஸ் வச்சுக்கோங்க. நிறைய டமோட்டா இந்த மாதிரி ஸ்லைஸாக பண்ணிக்கணும். ஏன்னா உள்ளே வச்சு அடுக்கிறதுக்கு டமோட்டா எல்லாம் அடுக்கிறதுக்காக இது ஸ்லைஸாக இருக்கணும். வேணாடா இப்போ இதெல்லாம் எதுவும் அரைக்கக்கூடாது. எல்லாம் கட் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் இந்த மாதிரி ஸ்லைஸாக கட் பண்ணிக்கணும். நான் இது ஃப்ரை பண்ணுறது. நல்லா கொஞ்சம் மோட்டை கட் பண்ணி, ஏன்னா கத்திரிக்காய் நிற்காது, கழிஞ்சிடும். மிளகா கழிக்கலாம். மிளகா கொஞ்சம் வீட்டில் எல்லாரும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் எங்களுக்கு ஹெல்ப் பண்ணால் தான் இன்னும் ஜாஸ்தி வீடியோ பண்ண முடியும்.
இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணவங்களுக்கெல்லாம் ரொம்ப தேங்க்ஸு. இன்னும் நிறைய சப்ஸ்கிரைப் வேணும். நல்லா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், இந்த பிரியாணி சேர்ந்து சாப்பிட்டு பாருங்கள் எவ்வளோ டேஸ்ட் வருது. அரிசி வாங்கிட்டீங்களா? டெக்ஸ் வச்சுங்க. சிக்கன் நல்லா ஃப்ரை ஆகணும். ஏன் ஃப்ரை பண்ணிக்கிறோன்னா, சிக்கன் வந்துட்டு நம்ம தம் விட போகிறோம்ல, உடனே ஊற்றி தம் விட போகிறோம். அரிசி ரொம்ப நேரம் வேக வைக்க மாட்டோம். அதனால சிக்கனை கொஞ்சம் ஃப்ரை பண்ணிங்கன்னா சிக்கன் வெந்துடும். இன்னொன்று, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வைக்கிறோம்ல, அதில் எக்ஸ்ட்ரா டேஸ்ட் இருக்கும். கறியில் ரொம்ப நல்லாயிருக்கும். எக்ஸ்ட்ரா டேஸ்ட்டு அது பிரியாணி சாப்பிடும் போது, அது புட்டு சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். பிரியாணியும் டேஸ்ட்டு, அதுவும் அரிசியும் டேஸ்ட் இருக்கும், சிக்கனும் நல்லா டேஸ்ட் இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள், எவ்வளோ நல்லா இருக்குது. நீங்கள் புரியுது.
பாருங்க இந்த மாதிரி ப்ரௌனாக வறுத்துக்கணும். என்னென்னா ஃபுல் வறுத்துறதுல நார்மலாக கொஞ்சமாக வறுத்துக்கணும். ஆஃப் பாயில் இல்லை, ஆனால் பாயில் அப்படியே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு ரொம்ப வச்சா சிக்கன் கெட்டியாகிடும், அட்டை மாதிரி. அப்படியே வைக்க விடக்கூடாது. அது மாதிரி சேர்ந்து சாப்பிட்டு பாருங்க. பட்டா எங்கள் வீட்டுக்கு வாங்க, நாங்கள் சேர்ந்து போடுறோம் உங்களுக்கு. உங்களுக்கு நான் செய்து தரணுன்னா வாங்க வீட்டுக்கு, நான் உங்களுக்கு செய்து தரேன். ரொம்ப நல்லா வரும். இந்த மாதிரிலாம் இன்னும் ஒரு மேரேஜில் கூட போட்டதில்லை பிரியாணி. அப்படின்னா மேரேஜில் என்ன போட்டு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்க யாருன்னா பிரியாணி இதுன்ட்டு. பாருங்க இப்போ தெலுங்கு வறுத்துக்கலாம். தெலுங்கு வறுத்துங்கிறேன். ஏன்னா ரொம்ப நேரம் நம்ம வேக வைக்கிறதில்ல, அதனால தம் இமீடியட்டாக விடுவோம். அதுக்கு தெலுங்கெல்லாம் வறுத்துக்கணும், தெலுங்கெல்லாம் வெந்துட்டுக்கணும். பாருங்க கத்திரிக்காய் வறுத்துங்கிறேன். ஆல்ரெடி ரெடி ஆச்சு கத்திரிக்காய். தெலுங்கு வறுத்துங்கிறேன். ரொம்ப மொரமொரன்னு வறுக்கக்கூடாது, கொஞ்சம் ஜூஸியாக தான் இருக்கும். ஒரு ஆஃப் பாயிலோட கொஞ்சம் ஜாஸ்தி, கொஞ்சம் நல்லா வறுத்துக்கணும். அப்போ தான் தெலுங்கு வேகும், நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு மெதுவாக. அந்த பக்கம் ரெண்டு என்ன வெய் இல்லை தண்ணி கொடுக்க வரல, என்ன கச்சா தூக்கின்னு போகிறதுக்கு வருது. வெங்காயமாக பச்சை மிளகா நல்லா வதக்கணும். இதே உள்ள பெருசானாக்கா இதே ஒரு டேஸ்ட் வரும். குட்டி குட்டியாக பண்ணக்கூடாது, இது கொஞ்சம் பெருசாகவே நிறைய வெங்காயம் பச்சை மிளகா நல்லா எண்ணெயில் வதக்கணும். இதே ஒரு மாதிரி வித்தியாசமான பிரியாணி. இது வீட்டில் அரைச்சி ரெடி பண்ண இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு. கொஞ்சம் வெங்காயம் ஃப்ரை ஆச்சு, இது கூட இன்னும் கொஞ்சம் வேணும், கொஞ்சம் ஜாஸ்தி போகணும் இஞ்சி பூண்டு பேஸ்ட். வெங்காயம் எல்லாம் கொஞ்சம் கொல்லன்னு இருக்கும், ரொம்ப தீஞ்சிடாது, கூடவே ஃப்ரை ஆகும். நெக்ஸ்ட்டு மசாலா கூட போட்டுக்கணும். அது கூடவே சீரக போட்டு கூட பவுடர் போட்டுக்கணும். இது சீரக பவுடர், சீரக பவுடரு, சீரக பவுடர் போட்டால் நல்ல ஸ்மெல்லு, நல்ல டேஸ்ட் வரும். அப்படியே மிளகு போட்டுக்கணும், கொஞ்சம் மிளகு அப்படியே ஃபுல்லாக. மஞ்சள் போடணும், மிளகாத்தூள்,
லைட்டாக போடணும். ஏற்கனவே பச்சை மிளகா போட்டுக்கிறேன். எத்தனை கொத்தமல்லி புதினா எத்தனை பட்டை லவங்கம் எத்தனை போடு. பட்டை லவங்கம் எத்தனை தக்காளி கூட போட்டுக்கணும் இல்லை. போடு போடு. பட்டை லவங்கு போட்டுக்கிறோம். போடு. அப்படியே சோம்பு, நல்லா ஃப்ரை ஆகணும். வாசனை சாப்பாட்டு. இதே ஒரு மாதிரி வித்தியாசமான பிரியாணி இது. இதுதான் வந்து துபாய்க்காரு, அப்புறமா சவுதி அரேபியா அவங்கெல்லாம் வந்து இதுமாதிரி தான் பண்ணுவாங்க பிரியாணி. ஆறு கிளாஸ் அரிசிக்கு இப்போ 6 கிளாஸ் அரிசி போடுறோம். இதுக்கு 12 கிளாஸ் தண்ணி ஊற்றுறோம். இப்போ 1 to டபுள் தண்ணி ஊற்றணும். மசாலா கொதிக்கணும் நல்லா. மசாலா கொதிச்ச பிறகு எடுத்து ஊற்றணும். அதுக்கு முன்னால் இங்கே நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணிக்கணும். பிரேக்ஸால் எல்லாம் அடுக்கி அரிசி கிசிலாம் போட்டு ரெடியாக வச்சுருவோம். இது கொச்சின்னு எடுத்து அதில் ஊற்றுறது. வாங்க இது அடுக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இப்போது ஒன்று அடிக்கணும் கிழங்கு. எல்லாம் ஆல்ரெடி நல்லா வெந்துட்டு இருக்குது. கிழங்கு, கத்திரிக்காய், கறி எல்லாம் அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போட்டு வந்துடணும். இது மேலே அரிசி கொட்டணும். அரிசி கூட எடுத்துக்கோ. கத்திரிக்காவே ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் பிரியாணியில். ரொம்ப நல்லா இருக்கும். இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப அருமையாக வருது இந்த டேஸ்ட்டு. சிக்கன்னு கூட அரிசி போட்டுக்கணும். சிக்கன் கொஞ்சம் பெப்பர்ஸாக இருக்கணும். நல்லா கையில் எடுத்து போடு. கூட அரிசி கூட போட்டுக்கணும். மேலே அப்படி கொட்டிடணும். இந்த மாதிரி பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள். இது ஃபுல்லாகவே அப்படியே வந்து தண்ணி கொச்சின்னு எடுத்து இது மேலே ஊற்றிடணும். ஊற்றிட்டு தம்மில் ஊற்றணும். அவ்வளோதான். பற்ற வைமுங்க. கொச்சிச்சு. இப்போ எடுத்து பாருங்க அரிசி. இது காட்டு போங்க, க்ளீனாக காட்டு பாரு. இந்த அரிசி இப்படி போட்டுக்கிறோம். இப்போது அரிசியில் ஊற்றிக்கலாம். கிட்ட காட்டுங்க. அதுக்கு கிட்ட காட்டு. கொஞ்சம் பின்னால் போய்டு. கிட்ட காட்டு. அதுக்கு இப்போ இதில் ஊற்றிடலாம். அரிசியில் ஊற்றிட்டோம். இப்போ அரிசி வந்து தம்மில் வச்சிடணும். அதே இடத்துல தூக்கி வச்சிடலாம். இப்போ தம் ஆகும். இப்போ மூடிடலாம். உப்பெல்லாம் சரியாக்கும்.
இப்போ இருக்குது யூஸாக இருக்கும். கரெக்டாக இருக்குதா? கைஸ் வாங்க சாப்பிட்லாம். பாருங்கள், இந்த பிரியாணி வித்தியாசமாக இருக்கும். இதில் தெலுங்கு வரும், தெலுங்கு கத்திரிக்காய் இது ப்ளஸ்ஸு சிக்கன் எல்லாம் வித்தியாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. இது மாதிரி பண்ணி சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள்.